The World Unfiltered. அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கான விசாக்களில் கெடுபிடி காட்டி வரக்கூடிய ட்ரம்ப் இந்திய ரூபாய் மதிப்பில் 9 கோடி செலுத்தினா எந்த கேள்வியும் இன்றி அங்கு செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்காக ட்ரம்ப் கோல்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீசாவை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீசா 2 பிரிவுகளில் வழங்கப்படுது. ஒன்று தனிநபருக்கானது, இன்னொன்று கார்ப்பரேட்ஸ்க்கானது. இந்த தனிநபருக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 9 கோடி ரூபாய். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு $2 மில்லியன், அதாவது 18 கோடி ரூபாய் செலுத்தி தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான நபர்களை பணியமர்த்த வேண்டும். இந்த விசா பெறுவதற்கான ப்ராசஸிங் ஃபீ இருக்கு இல்லையா, இது $15,000 செலுத்த வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்திய ரூபாயில் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு மட்டுமே சுமார் 13,60,000 ரூபாய் ஆகும். விண்ணப்பதாரர்களுக்கு ட்ரம்ப் கோல்ட் கார்டு வீசா கிடைக்கல அப்படின்னா இந்த $15,000 அமெரிக்க அரசு திருப்பி கொடுக்காது. அதுவும் இதில் கவனிக்க வேண்டியது. அமெரிக்காவுக்கு பணக்காரர்களும் திறமை மிக்கவர்களும் வருவது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அமெரிக்க கல்லூரிகளில் பயிலக்கூடிய இந்திய, சீன, பிரான்ஸ் நாடுகளை சார்ந்த மாணவர்கள் அவங்களோட சொந்த நாடுகளுக்கு சென்று விட வேண்டும். அவர்கள் அமெரிக்காவில் நீடிப்பது கடினம் அப்படின்னு ட்ரம்ப் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். அமெரிக்காவுடைய முதலீட்டாளர் வீசா திட்டமான EB-5க்கு மாற்றாதான் இந்த கோல்ட் கார்டு வீசா அப்படிங்கிறத கொண்டு வராங்க. EB-5 வீசா திட்டம் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் 5th ப்ரிஃபரன்ஸ் இமிகிரண்ட் இன்வெஸ்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இந்த வீசாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான எளிமையான வழியாக அது இருக்குது. அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்யறதுக்காகவும் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் இந்த EB-5 வீசா திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. EB-5 வீசா திட்டத்தை 1990ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் W. புஷ் சீனியர் அவர் கொண்டு வராரு. EB-5 வீசா திட்டத்தினுடைய வெற்றியையும் முதலீட்டாளர்களுடைய ஆர்வத்தையும் அதிகரிக்கிறதுக்காக விசாவினுடைய ஒரு பகுதியாக 1992ஆம் ஆண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ரீஜனல் சென்டர் பைலட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்றை உருவாக்குறாங்க. இன்றைக்கும் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக தான் அமெரிக்காவில் முதலீடு செஞ்சிட்ருக்கிறாங்க. EB-5 விசா பெறணும்னா கட்டணம் 7 கோடி ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த விசா பெறக்கூடியவர்கள் 10 பேரை பணியில் அமர்த்தி முதலீடு செய்து சம்பாதிக்கலாம். இப்போ EB-5 மாதிரி இல்லாமல் ட்ரம்ப் கோல்ட் கார்டு விசாவுக்கு வசூலிக்கப்படக்கூடிய கட்டணம் முழுவதுமே அரசாங்கத்துக்கு போயிடும். EB-5 விசா திட்டம் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்திற்கு பல குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்கியிருக்குது அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. EB-5 திட்டத்தினால அமெரிக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய நேரடி நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. ஒவ்வொரு முதலீட்டாளரும் நிரந்தரமாக கிரீன் கார்டு பெறுவதற்கு முன்பு குறைந்தது 10 முழுநேர அமெரிக்க தொழிலாளர்களுக்கு வேலைகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அதில் இருந்ததுனால ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இது உள்ளூரில் வேலையின்மை விகிதத்தை குறைக்கிறதுக்கு பெருமளவு உதவி செய்யக்கூடியதாக இருந்துச்சு. இந்த EB-5 திட்டம் இருக்கு இல்லையா, இது பில்லியன் கணக்கான டாலர்களை வெளிநாட்டு நேரடி முதலீடாக அமெரிக்காவுக்கு கொண்டு வரவும் செஞ்சிச்சு. இந்த முதலீடுகள் பெரும்பாலும் நெடுஞ்சாலைகள், பாலங்கள், பொது போக்குவரத்து, சமூக வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு எல்லாவற்றிலும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ EB-5 முதலீட்டாளர்கள் மத்திய, அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகளுக்கு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் மாகாண அரசுகளுக்கும் வரி செலுத்தி வரி வருவாய் அதிகரிக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க. தங்களுடைய முதலீட்டை TEA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டார்கெட்டட் எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் முதலீடு செஞ்சு அந்த பகுதிகளோட வளர்ச்சிகளுக்கு உதவினாங்க. இப்போ குறிப்பாக மேன்ஹட்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ, மியாமி, ஆர்லாண்டோ அப்படின்னு இந்த மாகாணங்கள் பெரும் வளர்ச்சி அடைந்தன இந்த EB-5 ஸ்கீம்னால. ட்ரம்ப் கோல்ட் கார்டு வீசா முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த EB-5 வீசா விநியோகம் படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ அங்கே இருக்குது. இப்போ EB-5 அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் கோல்ட் கார்டு விசாக்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த EB-5 விசா திட்டம் இருக்குல்ல, பல நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 5 முதல் 10 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருப்பு காலத்தை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கலான செயல்முறையை தவிர்த்து சில மாதங்களுக்குள்ள அல்லது ஒரு வருடத்துக்குள்ள நிரந்தர குடியுரிமை பெறத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. கிரீன் கார்டை பெற்றவுடன் கோல்ட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அமெரிக்காவில் நிரந்தரமாக வாழவும், எந்த இடத்திலும் வேலை செய்யறதுக்கும், தொழில் தொடங்கிறதுக்கும், படிக்கவும் எந்த கட்டுப்பாடும் இன்றி உரிமை பெறுவாங்க.
EB-5 திட்டத்தில் 10 வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது இல்லையா? இதனால் ஏற்படக்கூடிய நிர்வாக மற்றும் பொருளாதார சுமைகள் கோல்ட் கார்டில் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லுது. முதலீட்டாளர்கள் அரசாங்கத்துக்கு நேரடியாக பங்களிப்பை செலுத்தி விடுறதுனால வேலை உருவாக்கத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. EB-5 விசா வைத்திருப்பவர்கள் தொழில் தொடங்கி அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கிரீன் கார்டு கிடைக்காம போகக்கூடிய அபாயம் உண்டு. கோல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த அச்சமும் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. கோல்ட் கார்டு விசா திட்டம்ங்கிறது சில குறிப்பிடத்தக்க சலுகைகளை வழங்கினாலும் கடந்த செப்டம்பர் மாதம் முன்வைக்கப்பட்ட போதே பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டிருக்கு. குடியுரிமைக்கான பணம் அப்படிங்கிற இந்த மாடல் அமெரிக்க குடியுரிமையினுடைய மதிப்பை மலிவாக்குகிறது அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க. தகுதி, கல்வி, திறமைகளை விட பணத்துக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவதாக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு பெரும் பங்களிப்பை செய்யக்கூடிய நடுத்தர வர்க்கம் அதேபோல் திறமையான நிபுணர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு பணக்காரர்களுக்கு மட்டுமே விசாக்களை விற்கக்கூடிய ஒரு திட்டமாக இது மாறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. EB-5 திட்டத்தை போல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க தவறுவதாகவும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஜனநாயக கட்சியினர். கோல்ட் கார்டு பங்களிப்பு நேரடியாக மத்திய அரசு கருவூலத்திற்கு போகிறதுனால உள்ளூர் பொருளாதார திட்டங்களுக்கு கிடைக்கும் முதலீடு அப்படிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. EB-5 திட்டத்தில் முதலீட்டு தொகை அபாயங்களுக்கு உட்பட்டாலும் இறுதியில் திரும்ப பெற வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் கோல்ட் கார்டு கட்டணம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு செலுத்தப்படக்கூடிய பங்களிப்பு அப்படிங்கிறதுனால இதனை திரும்ப பெற முடியாது. இதனால் விண்ணப்பதாரர்களுக்கு மொத்த பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரி, கோல்ட் கார்டு திட்டம் மாணவர்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துடலாம். ஹார்வர்ட், MIT போன்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி முடிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் H-1B போன்ற வேலை விசாக்களுக்கு விண்ணப்பித்து கிரீன் கார்டுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்குது. திறமை மிக்க மாணவரை வேலைக்கு அமர்த்த விரும்பக்கூடிய நிறுவனங்கள் $2 மில்லியன் செலுத்தி தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ இந்த கோல்ட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். H-1B விசா திட்டம் குலுக்கல் முறையால் இயங்குறதுனால மிகவும் திறமையான மாணவர்களுக்கு கூட விசா கிடைக்காம போகக்கூடிய அபாயம் இருக்குது. இப்போ கோல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் விசா குலுக்கல் முறையை தவிர்க்க வழிவகுக்குது. இதில் சில எதிர்மறை தாக்கங்களும் இருக்கின்றன. தனிநபர் கோல்ட் கார்டுக்கு $1 மில்லியன் தேவை. இது ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த மாணவரால் செலுத்தக்கூடிய தொகை அல்ல. இந்த திட்டங்கிறது கிரீன் கார்டை திறமைக்கு பதிலாக பணம் செலுத்துபவர்களுக்கு மட்டுமே அணுகக்கூடியதாக மாற்றுது. ஒரு ஏழை ஆனால் புத்திசாலியான மாணவருக்கு இது எந்த பலனையும் தராது அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. கார்ப்பரேட் கோல்ட் கார்டுக்கு ஒரு ஊழியருக்கு $2 மில்லியன் செலுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய தொகையை கூகுள், ஆப்பிள் போன்ற பணக்கார பெருநிறுவனங்களால் மட்டும்தான் செலுத்த முடியுமே தவிர ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடியவங்களோ சிறிய அமெரிக்க நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களோ சிறந்த வெளிநாட்டு பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்த முடியாதுங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. கோல்ட் கார்டு விசா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய கண்ட்ரி கோட்டா லிமிட்டேஷனில் எந்த மாற்றமும் செய்யப்படலை. அதனால் இந்தியா போன்ற அதிக விண்ணப்பதாரர்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு காத்திருப்பு காலம் கடுமையாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களே இவங்களை குறித்து மற்றொரு விசா திட்டத்தையும் முன்மொழிஞ்சிருக்கிறார். அதுதான் பிளாட்டினம் கார்டு. இந்த விசாவை பெறணும்னா ஒருத்தர் $5 மில்லியன் கட்டணமாக செலுத்தணும். இந்திய ரூபாயில் சுமார் 45 கோடி ரூபாய். இந்த விசாவை பெறக்கூடியவர்கள் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமையை பெறலாம். நிரந்தர குடியுரிமை பெற விரும்பாதவர்கள் அமெரிக்காவுக்கு வெளியே ஈட்டக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபெடரல் வருமான வரி செலுத்தாமல் 270 நாட்கள் வரைக்கும் தங்கறதுக்கான அனுமதி அளிக்கப்படும். பிளாட்டினம் கார்டு விசாவை அமெரிக்கா விரைவில் அறிமுகப்படுத்த இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி. திறமை இருக்கக்கூடியவங்க மட்டுமே அமெரிக்காவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசா பெறுவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வந்தார் ட்ரம்ப் இதுவரைக்கும். இப்போ அந்த நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறாரு. இது மூலமாக தான் என்றைக்குமே ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் தான் அப்படின்னு நொடிக்கு நொடி நிரூபித்து வருகிறார் ட்ரம்ப் அப்படின்றது தான் அங்கிருக்கூடிய ஜனநாயக கட்சியினருடைய விமர்சனமாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.